நமஸ்ரீ எதிராஜாய விவேகானந்த சூரிய சச்சித் சுகஸ்வரூபாய சுவாமியே காப்பாயே. குரு வாக்கியத்துல பரிபூர்ண நம்பிக்கையும் பக்தியும் எப்படி இருக்கணும்ன்றதுக்கு நம்ம வேத காலம், இதிகாசம், புராணம் எல்லா இதுலேயும் குரு பக்தியை பார்த்துருக்கோம். நம்ம அவ்வளோ தூரம் பின்னாடி போகாம ஒரு 150 வருஷம் பின்னாடி போய் சுவாமிஜியோட டிசைபிள்ஸ் கல்யாணானந்த மகாராஜும் நிச்சயானந்த மகாராஜும் எப்படி வாழ்ந்து காட்டினாங்கன்றத பார்க்கலாம். குரு வாக்கியத்தை வேத வாக்கியமா எடுத்தாலே இறைவனோட அருள் நமக்கு உண்டு. அதை அவங்க வாழ்க்கையில வாழ்ந்து காமிச்சிருக்காங்க. கல்யாணானந்த மகாராஜ் பங்களாதேஷ்ல ஒரு சிறிய கிராமத்துல பிறந்தாரு. அவங்க அப்பா சிறு வயதிலே இறந்துட்டதுனால அவங்க அம்மா அவங்கள ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்க. செல்லம்லாம் கொடுக்கல, ரொம்ப நல்லா தைரியசாலியா வளர்த்தாங்க. இயற்கையிலே தொண்டு உள்ளமும் இனிமையான குணமும் கொண்டவர். அவர் ஸ்கூலுக்கு அனுப்புனா எல்லாரும் டெக்ஸ்ட் புக் படிப்பாங்க. அவர் மட்டும் என்ன பண்றாரு, ராமகிருஷ்ணரோட புக்கு படிக்கிறாரு. இப்ப இயற்கையிலே தொண்டு உள்ளமும் இனிமையான குணமும் கொண்ட அவரு துறவு வாழ்க்கைக்கு துறவத்து தன்னோக்குள்ள வளர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த சமயத்துலதான் அவர் சுவாமிஜி சிக்காகோல பேசுற ஸ்பீச்சு, லெக்சர்ஸ் எல்லாம் மேகசின் பேப்பர்ல வருது. இப்ப படிப்பை விட்டுட்டு இதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சுவாமிஜியோட லெக்சர் இந்தியாவில இருக்கிற இளைஞர்களை தான் ஒரு வில் பூல்குள்ள கொண்டு வந்துச்சு, சுழற்சிக்குள்ள கொண்டு வந்துச்சு. அந்த சுழற்சியில மாட்டினது கல்யாணானந்த மகாராஜ். அவர் என்ன பண்றாரு, எப்ப கேள்விப்பட்டாரோ சுவாமிஜி மடம் ஆரம்பிச்சிருக்காருன்னு தன்னோட படிப்பு எல்லாத்தையும் விட்டுட்டு கல்கட்டாக்கு வந்துடுறாரு. யாரை பத்தி இவ்வளவு நாளும் அந்த பேச்சுல மேகசின்லயும் இதுலயும் படிச்சாரோ அந்த டைனமிக் ஃபிகர் இப்ப அவருக்கு முன்னாடி இருக்கிறப்ப அவரோட தொண்டும் மடத்துல இருக்கிற சேவைக்கும் தன்னை முழுமையா அர்ப்பணிக்கிறாரு. அர்ப்பணிச்சு ரொம்ப சந்தோஷமா அவரோட வாழ்க்கைய துறவு வாழ்க்கைய ஆரம்பிச்சிருக்காரு. அப்ப யோகானந்த மகாராஜுக்கு உடல்நிலை சரியில்லை. அப்ப அவரோட சேவையை அப்படி பண்ணாரு. அவரோட அப்படியே ஒவ்வொரு குறியும் புரிஞ்சு புரிஞ்சு பண்றதை பார்த்து எல்லாரும் அவரை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு இவ்வளோ சேவை மனப்பான்மை இவ்வளோ நல்லா பண்ண முடியுமான்னு பாக்குறாங்க. அவ்வளோ ஆச்சரிய. சுவாமிஜிக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அவருக்கு கல்யாணானந்த மகாராஜ் கல்யாணானந்தான்னு சன்னியாசம் கொடுத்து பேர் கொடுக்குறாரு. சுவாமிஜி செகண்ட் டைம் இது அமெரிக்கா கிளம்பியும் இவரும் நம்ம தீர்த்த யாத்திரை போகலாம், தீர்த்த யாத்திரை கிளம்புறாரு. கிளம்பி வாரணாசி, அலகாபாத் போயிட்டு ஜெய்ப்பூருக்கு போயிருக்காரு. அங்க அவரோட குருபாய் ஸ்வரூபானந்த மகாராஜை பார்க்குற பாக்கியம் கிடைக்குது. 2 பேரும் பார்த்து பேசிட்டு சந்தோஷப்படுறாங்க. இப்ப அடுத்து அவங்க தீர்த்த யாத்திரைய கண்டினியூ பண்ணையா அல்லது ஜீவ சேவைக்கு அர்ப்பணம் பண்ணையான்னு ஒரு டெலிமால இருக்காங்க. ஏன்னா ராஜ்புத்தானால அந்நியாரும் ஒரு பெரிய பஞ்சம் மக்கள் அப்படி இறந்துகிட்டு இருக்காங்க. 2 பேருக்கு இதையும் பார்க்க கஷ்டமா இருக்கு தீர்த்த யாத்திரை. ஆனா 2 பேரும் சுவாமிஜியோட சீடர்கள். அவங்க ஜீவ சேவையை தான் முதல்ல எடுக்கிறாங்க. எடுத்து அங்க இருக்கிற பணக்கார இவங்கிட்ட போய் பணம் வாங்கி நிதி உதவி வாங்கி அங்க இருக்க இளைஞர்களை கலெக்ட் பண்ணி 300 பேருக்கு அவங்க ஒரு ஃபண்ட், ஒரு பெண்ணில சாதுவா போய் 300 பேருக்கு அவங்களோட சேவையை அர்ப்பணிக்கிறாங்க. அவங்களுக்கு வேண்டிய எல்லா தேவைகளும் சாப்பாடு, தண்ணி மட்டும் இல்லை, எல்லா பேசிக் நீட்ஸையும் கொடுக்குறாங்க. ஸ்வரூபானந்த மகாராஜ் எடிட்டருன்றதுனால அவங்க மேகசினுக்கு உடனே திரும்ப போக வேண்டியது இருக்குன்னு மாயாவதி போயிடுறாரு. இப்ப பாக்குறாரு கல்யாணானந்த மகாராஜ் இந்த பஞ்சத்தினால நிறைய அம்மாமார்களை இழந்த குழந்தைகள் இருக்காங்க. 50 பசங்களுக்கும் 20 கேர்ள்ஸ்க்கும் அவர் ஒரு ஆர்ஃபனேஜ் மாதிரி ஆரம்பிச்சு அங்க அவங்களுக்கு சேவை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப துர்கா பூஜை ஆரம்பிச்சு துர்கா பூஜை பண்ணி அங்க இருக்கிற மக்களையும் அந்த சேவை தொண்டு மனப்பான்மையை கொண்டு அவங்கள சேவையில அர்ப்பணிக்க வைக்கிறாரு. அப்புறம் அவர் அது எப்போ ஒரு நல்ல வெல் ஃபிளெட்ஜா வந்துருதோ அந்த இதை அங்க இருக்கிற யார துறவு சேவை மனப்பான்மையோட இருக்காங்களோ அவங்க கிட்ட அதை கண்டினியூ பண்ண சொல்லிட்டு அவர் அடுத்து தீர்த்த யாத்திரை கிளம்புறாரு. அப்போ சாரதானந்த மகாராஜ்க்கு லெட்டர் வருது, மெசேஜ் வருது. சுவாமிஜி ரிட்டர்ன் ஆயிட்டாங்க இந்தியாவுக்கு. பார்க்க வரணும்னா பார்க்கவா. தன்னோட குருவை பார்க்கறதுக்காண்டி 2வது தரக்க வர்றப்ப சுவாமிஜி இவங்க சேவை பண்ணதை பஞ்சத்துக்கு நிவாரணம் பண்ணதை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு தன்னோட சீடனை பார்க்கையும் அவர் கேட்கிறாரு, நான் சொல்றது செய்வியா அப்படின்ட்டு. நீ உத்தராகண்டுக்கு இம்மீடியட்டா போ. அங்க இருக்கிற சாதுக்கள் ஒரு தேவையான, அதாவது சுவாமிஜி சாதுவா துறவு, அதாவது சன்னியாசியா இந்தியா பாரதம் நடந்து போனாரு. அதனால அவருக்கு யாருக்கு என்ன கஷ்டம்ன்றது தெரியும்.
அவர் சொல்றாரு உத்தராகண்ட்ல சாதுக்கள் மெயின் ஹார்ட் ஆஃப் இந்தியா, அங்க வந்து துறவுகள் தான் மெயினா இருப்பாங்க. அந்த துறவிகளுக்கு ஒரு பேசிக் நீட்ஸ் கூட இல்லாம அவங்க கஷ்டப்படுறாங்க. நானே கஷ்டப்பட்டேன், நீ அங்க இருக்கிற சாதுக்களுக்கு போய் சேவை பண்ணு. இந்த வார்த்தை தான், அவ்வளவுதான். அடுத்த நாளே கிளம்பிட்டாரு. இந்த பக்தி தான் சுவாமிஜிக்கு ரொம்ப பிடிச்ச உபனிஷத் கட்டோபனிஷத். ஏன்னா நச்சிகேதனுக்கு அவங்க அப்பா சொல்றாரு, அவங்க அப்பாட்ட போய் கேட்கிறாரு, என்ன யாருக்குப்பா கொடுக்க போற, என்ன 3 தடவை கேட்பாரு. 3 தடவையும் அவங்க அப்பா கோபத்துல யம தர்மருக்கு உன்னை கொடுக்க போறேன்னு சொல்லுவாரு. அடுத்த நிமிஷம் யமன் எங்க இருப்பாரு, எங்க போகணும், எப்படி போகணும், அவர் எப்படி இருப்பாரு, எந்த கேள்வியும் இல்லை, உடனே யமலோகத்துக்கு கிளம்பிட்டாரு. அதே அந்த ஸ்ரத்த தான் சுவாமிஜி எப்பயும் சாதுக்கள் கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுவாரு. அதனால கல்யாணானந்த மகாராஜ்க்கு எந்த நிமிஷத்துல சுவாமிஜி சொன்னாங்களோ அடுத்த நிமிஷம் அவர் கிளம்பிட்டாரு சாது சேவை பண்றது. அடுத்து எதுவுமே கேட்கல, நேரா மாயாவதிக்கு போய் ஸ்வரூபானந்த மகாராஜ் கூட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்றாரு, நம்ம எப்படி இந்த இதை பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்ப ஸ்வரூபானந்த மகாராஜ் அவரும் நைனித்தாலுக்கு போய் கொஞ்சம் ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்றாங்க. கலெக்ட் பண்ணிட்டு மாயாவதிக்கு அவர் போயிடுறாரு. இவர் ரிஷிகேஷ்க்கும் ஹரித்வாருக்கும் வர்றாரு. எல்லா இடத்தையும் இது பண்றாரு, ஸ்க்ரூட்டனி பண்றாரு, எங்க பண்ணா நல்லது. ஹரித்வாருக்கு போறாரு. ஹரித்வார் இஸ் லைக் எ டவுன். அதனால என்ன பண்றாரு, அங்க பேசிக் நீட்ஸ் எல்லாமே இருக்கு. சாது மடங்கள் நிறைய இருக்கு, நிறைய அன்னதானம் பண்றாங்க, மெடிசின் வசதி இருக்கு. அதனால அதை டிராப் பண்றாரு. அப்புறம் கொஞ்சம் சவுத்துக்கு வர்றாரு, இது ரிஷிகேஷ்ல இருந்து ஹரித்வார்ல இருந்து. அங்க வந்து பார்த்தா கங்கல்ன்ற இடத்த இது பண்றாரு. ஹிமாலய மலை, கம்பீரமான மலை, அதுக்கு அடியில பக்கத்துல தூய்மையான கங்கை நதி ஓடிக்கிட்டு இருக்கு. இயற்கையான ஆன்மீக வளம் நிறைஞ்சிருக்கிறதுனால சாதுக்கள் வந்து எப்பயுமே உத்தரகாண்ட செலக்ட் பண்றாங்க. இவர் கங்கல்ன்ற இடத்த செலக்ட் பண்ணதுக்கு இன்னொரு மெயினான காரணம் இருக்கு. ஏன்னா தக்ஷராஜன் வந்து சிவபெருமான அவமானப்படுத்தணுன்றதுக்காண்டி யஜ்ஞம் பண்ண இடம் இந்த இடம். அப்ப சதி தேவி என்ன செய்யறாங்க, சிவபெருமான அவமானப்படுத்துறதுக்காண்டி பண்றாருன்றதுனால அவர் வந்து சிவபெருமான்கிட்ட பெர்மிஷன் கேட்கறாங்க. நான் போய் எங்க அப்பாவை புரிய வைக்கிறேன், எங்க அப்பாவுக்கு வந்து உங்களுக்குரிய மரியாதையை கொடுக்கணும்னு நான் சொல்லி கேட்க போறேன்னு சொல்றாங்க. அப்ப சிவபெருமான் தடுக்கிறாரு, வேண்டாம் போகாத அப்படின்ட்டு. அப்ப அவங்க சொல்றாங்க, அப்பா வீட்டுக்கு போறதுக்கு உரிமை வேணுமா, இன்விடேஷன் வேணுமா, நான் போவேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வர்றாங்க. கிளம்பி வந்துதான் அப்பா தக்ஷன் வந்து அகங்காரத்தின் உச்சத்துல இருந்ததுனால சதி தேவியோட எந்த வார்த்தையும் அவர் கேட்கல. அந்த அவமானம் தாக்காம சதி வந்து யோக மாயையில தன்னோட உடலை வந்து தியாகம் பண்ணிக்கிறாங்க. அப்ப சக்தி பீடம் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு அங்கம்தான் விழுந்துருந்துச்சு. ஆனா கங்கல்ல அம்மாவோட முழு உடம்பே இருக்கு. அதனால அதையே தன்னோட சுவாமிஜியோட கனவை நனவாக்குறதுக்குரிய இடமா செலக்ட் பண்றாரு. செலக்ட் பண்ணி தன்னோட ஒரு ரூம் எடுக்கிறார், வாடகைக்கு எடுக்கிறாரு. 3 ரூபாய்க்கு வாடகைக்கு எடுத்திருக்காரு. அதுல 2 ரூம் இருக்கு. ஒரு ரூம்ல அவர் பூஜை, அவர் தங்குறதுக்குரிய இடமும், இன்னொரு ரூம்ல சேவைக்குன்னு வைக்கிறாரு. காலையில கிளம்பிடுவாரு. அவர் கலெக்ட் பண்ணதுல கொஞ்சம் ஹோமியோ மெடிசினும் சில இன்ஸ்ட்ருமெண்ட்டுகளும் வாங்கிட்டாரு. வாங்கிட்டு காலங்காத்தால கிளம்பி சாதுக்களுக்கு சேவை பண்ணுவார். எந்த ரூம்ல, எந்த குகையில, எந்த குட்டில யார் இருக்கான்னு பார்த்து அவங்கள குளிப்பாட்டி அவங்களுக்கு வேண்டிய உணவுகள் கொடுத்து மருந்து கொடுத்து அவங்களுக்கு பார்ப்பாரு. அப்படி யாராலையும் அங்க ட்ரீட் பண்ண முடியலையா, உடனே என்ன பண்றாரு, அவங்கள வந்து ரூமுக்கு கூட்டிட்டு வந்து இன்டோர் பேஷண்டா ட்ரீட் பண்றாங்க. வருஷம் ரிப்போர்ட் வெளியே வருது. பிரபுத்த வாரத்துல 48 பேஷண்ட் ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அதுல 6 பேர் இன்டோர் பேஷண்ட், 30 பேர் சாதுக்கள், மிச்ச பேர் ஏழைகள். அப்ப ஸ்வரூபானந்த மகாராஜ், விமலாத்மானந்த மகாராஜும் பிரபுத்த பாரத்துல அப்பீல் மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த அப்பீலை கேட்டு நிறைய ஃபண்ட்ஸும் வர ஆரம்பிக்குது. இப்ப சுவாமிஜி சொன்ன மாதிரி எல்லா இடத்துக்கும் தோட்டி, அவங்களுக்கு வந்து கடைசி தோட்டி சாதுக்கள்னே பேர் வச்சிடறாங்க. இப்ப சாதுக்களுக்கு போய் சேவை பண்றப்ப சாதுக்கள் அந்த சேவையை ஏத்துக்கிறாங்க. பட் அவங்களும் இவங்க கூட சேர்ந்து சேவை பண்றதுக்கு யாரும் வரமாட்டாங்க. அப்ப சொல்றப்ப இது வந்து அவனோட கர்மாவை நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். சாதுக்கள்னா தியானம் பண்ணணும், ஜபம் பண்ணணும், பிக்ஷை எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த லெவல்ல தான் பேசிக்கிட்டு இருக்காங்களே தவிர யாரும் இவனுக்கு ஹெல்ப் வரல. இப்ப இவரோட தொண்டு வந்து என்ன ஆகுது, கங்கல்ல மட்டும் இல்லாம ரிஷிகேஷ்ல ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ரிஷிகேஷ்க்கும் போறாரு. அப்ப ரிஷிகேஷ்லயே ஒரு டிபார்ட்மெண்ட் திறந்து அங்கேயும் போய் காலங்காத்தால போயிட்டு சேவை பண்ணிட்டு வர்றாரு. 1 மேன் பவர், அவரால் 2 இதையும் கண்டினியூ பண்ண முடியல. அப்ப சம்மர் வருது. சம்மர் வெயில் காலத்துல சாதுக்கள் எல்லாரும் இன்னும் இன்டீரியரா போயிடுவாங்களாம் நார்த்து. அப்ப ரிஷிகேஷ் வந்து கொஞ்ச நாளைக்கு மூடி வச்சுட்டு கங்கல்ல முழு பொறுப்பையும் எடுக்கிறாரு. அப்ப சுவாமிஜி திரும்ப ஃபாரின் போயிட்டு ரிட்டர்ன் பண்ணியிருக்காருன்னு சொல்லி அவருக்கு நியூஸ் வருது.
அப்போ சுவாமிஜியை பார்க்கணுன்ற தவிப்பில் கொஞ்ச நாள் மட்டும் அந்த சேவையை நிப்பாட்டி வச்சுட்டு சுவாமிஜியை பார்க்க வர்றாரு. சுவாமிஜிக்கு அப்படி பெருமையா இருக்கு தன்னோட சீடனை பார்க்குறப்ப. நான் சொன்ன வாக்கை கேட்டு இவ்வளோ பெரிய இது பண்றியா, வா அடுத்த பொறுப்பு உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிஜி அவர் கூப்பிடுறாரு. எனக்கு இன்னொரு ஆசை இருக்கு, அங்கே பெரிய ஹாஸ்பிட்டல் ஒன்று கெட்டணும், நீ பின்னாடி கோயில் இருக்கணும், முன்னாடி ஹாஸ்பிட்டல். ஏன்னா மிஷன் வந்தாலே சேவை தான் முதல், அபோர்ட் ஆஃப் சர்வீஸ் தான். சேவாசிரம்னா அபோர்ட் ஆஃப் சர்வீஸ். நீ பெரிய ஹாஸ்பிட்டல், முன்னாடி ஹாஸ்பிட்டல், பின்னாடி குருமராஜுக்குன்னு ஒரு பெரிய கோயில் கட்டணும். அந்த கோயில்ல சாதுக்கள், பில்கிரிமேஜ், தீர்த்த யாத்திரைகள், அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் வந்து தவம் பண்ணணும். தவம் பண்ணி அந்த பலனை முன்னாடி சர்வீஸ்க்கு அர்ப்பணம் பண்ணணும். அதாவது பிராக்டிக்கல் வேதாந்தா அங்க நடக்கணும் அப்படின்னு சுவாமிஜி சொல்றாரு. கல்யாணானந்த மகாராஜுக்கு கொஞ்ச நாள் சுவாமிஜி சேவை பண்ற பாக்கியம் கிடைக்குது. கூட இருந்து சுவாமிஜிக்கு நேரம் கொஞ்சம் உடல்நல சரியில்லாம இருக்க ஐஸ் தேவைப்படுது. அப்ப வேலூர் மடத்துக்கும் கல்கட்டாக்கு 8 கிலோமீட்டர். அந்த 8 கிலோமீட்டர் நடந்து 20 கிலோமீட்டர் 20 கிலோ ஐஸை தலையில வச்சு சுவாமிஜிக்கு கொண்டு வர்றாரு. கொண்டு வந்து சுவாமிஜிக்கு கொடுக்குறாரு. சுவாமிஜி இன்னும் சந்தோஷம் அவருக்கு. சுவாமிஜி வந்து சொல்றாரு, இவர் வந்து பரமஹம்ச நிலையை அடைவாரு அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்றாங்க. அப்ப சுவாமிஜியோட ஆசீர்வாதத்தோட அவர் வந்து 36 வருஷம் கங்கல்ல சேவை பண்ணாரு. சுவாமிஜியை பார்க்கறதுக்குன்னு 2 தடவை பிளைன்ஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் தான், அதுக்கப்புறம் அவர் வரவே இல்லை. அந்த கடைசி சுவாமிஜியை பார்த்துட்டு அவர் கிளம்பி போறாரு. சுவாமிஜியோட ஆசை எப்ப கனவுகள் இருக்கோ, குருமராஜ் ஒரு தடக்க அந்த பழம், அது என்னது ஜாம்ரூல்ன்ற பழம் கிடைக்காது, ஆனா அவருக்கு ஆசை வரும் அதை சாப்பிட்றதுக்கு. அப்ப ராமகிருஷ்ணானந்த மகாராஜ் சொல்லுவாரு, என்னோட குருக்கு ஆசை வந்துருச்சுன்னா அது எங்கேயாவது அந்த பழம் இருக்கும் அப்படின்ட்டு தேடி போய் அதை கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வர்றாரு. சுவாமிஜிக்கு எப்ப கோயில் கட்டணும்னு ஆசை வந்துருச்சோ, அங்க இவ்வளவு பெரிய பிளான் பண்ணிட்டாரோ, அதுக்குரிய கண்டிப்பா அதுக்குரிய வழி நடக்கும்ன்ற தீர்க்கமான நம்பிக்கை கல்யாணானந்த மகாராஜுக்கு இருந்தது. அப்ப கல்கட்டா பக்தர் ஒருத்தர் வந்து 1500 ரூபாய் கொடுக்குறாரு. கங்கல் கிராமத்துல மிடில் ஆஃப் த பிளேஸ்ல 5 ஏக்கர் நிலம் வாங்கிடுறாங்க. அந்த 1500 ரூபாய்க்கு 5 ஏக்கர் நிலம் வாங்கிட்டாங்க. வீடு கட்டுறதுக்கு பணம் இல்லை. அதனால 2 ஓலை குடிசை போட்டு அதுல தன்னோட தொண்டை தொடர்றாரு. இப்ப இது சாதுக்கள் சம்பிரதாயத்துல வந்து 10 பிரிவுகள் இருக்கான். அதுல நம்ம வந்து பூரி சம்பிரதாயம், கிரி சம்பிரதாயம்னு ஒன்று இருக்கு. அதுல வந்தவர் தான் தனராஜ் கிரி. இவரை வந்து சுவாமிஜி உத்தரகாண்ட்ல இருக்கிறப்ப இவர் கூட பேசியிருக்காரு. இவருக்கு நல்லா தெரியும் சுவாமிஜிய. அவர் வந்து இவங்களோட தொண்டை பார்த்து அவ்வளோ பெருமைப்படுறாரு. யார் வந்தாலும் அவங்க அனுப்புறாரு, அவங்கள போய் பாருங்க, அவங்களோட சேவை மனப்பான்மை பாருங்க, அதுதான் உயர்ந்தது அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப அவர்கிட்ட ஆனா எல்லாரும் தோட்டி சாதுக்கள் சேவை ஒதுக்கிடுவாங்க. ஒரு சில இடத்துல எல்லாம் அந்த பூஜை நடக்கிற இடம், இந்த இடத்துக்குல எல்லாம் அவங்கள கூப்பிட மாட்டாங்க. ஆனா இவர் என்ன பண்றாரு, சாது சம்மேளனம் நடக்கிறப்ப அவங்கள கூப்பிட்டு இவர் பக்கத்துல உட்கார வச்சு அவங்களுக்கு மதிப்பு கொடுத்து அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்றாரு மற்றவங்களுக்கு. அவர் தனராஜகிரியோட ஆசிரமம் வந்து கைலாஷ் மடம், அவங்க இது பேரு. அவங்க மடத்துக்கு 2 பணக்கார தொழிலதிபர்கள் வர்றாங்க. அப்போ அவங்க வந்து சொல்றாங்க, நாங்க வந்து இங்க ஒரு ஆசிரமம், ஒரு என்ன சேரிட்டபிள் இதோ ஏதாவது நாங்க கெட்ட விரும்புறோம், அது உங்க அண்டர்ல உங்களோட ஆணையா இருக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு. என்னோட ஆணைன்றது கிடையாது, நீங்க போங்க கல்யாணானந்த மகாராஜ், நிச்சயானந்த மகாராஜ் சேவை பண்றத போய் பாருங்க, அவங்க கூட இருங்க, அதுக்கப்புறம் நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ எடுத்துக்கோங்க அப்படின்றாங்க. கொஞ்ச நாள் தான் கூட இருக்காங்க, இப்படி சேவை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு மகாராஜ்கிட்ட போய் கேட்குறாங்க, உங்களோட நீட்ஸ் என்ன அப்படின்னு. மகாராஜ் நாங்கள் இப்போ பில்டிங் ஹாஸ்பிட்டல் கேட்டணும், அவ்வளோ ஃபண்ட்ஸும் கொடுத்துட்றாங்க. விஜயானந்த மகாராஜ் வந்து சுவாமி குருமராஜோட டைரக்ட் டிசைபிள்ஸ். அவர் இன்ஜினியர். அவரோட பிளான்ல கங்கலோட ஹாஸ்பிட்டல் முன்னாடி வருது, பின்னாடி கோயில். புக்கு படிக்கணும், அதாவது நமக்கு ஆன்மீக தெளிவு வேணும்னா ஆன்மீக அறிவு தெளிவா இருக்கணும். அதனால 2 லைப்ரரி ஆரம்பிக்கிறார், ஒன்று பொதுமக்களுக்குன்னு ஒன்று சாதுக்களுக்குன்னு. அந்த 1905ல கங்கல் சேவாசனம் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் வச்சு பெரிய ஹாஸ்பிட்டலா வளருது. இப்ப இவரோட இதுல வந்து இவர் தனியா இருக்காருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். ரிஷிகேஷ்ல இருந்து அவர் திரும்பி இது சுவாமிஜியை பார்த்துட்டு திரும்பி வரையுமே நிச்சயானந்த மகாராஜ் அவர் கூட சேர்ந்துருவார். 2 பேர் சேர்ந்து பண்ணி அவர் அவ்வளோ ஒரு இதுல. அப்புறம் இதோட நிப்பாட்டல அவரு ஏழைகளுக்கு, ஏன்னா அன்டச்சபிலிட்டி, அதாவது தீண்டத்தகாதவர்களின் நம்ம வாழ்க்கையில ரொம்ப ஒதுக்கி வச்சோம் ஒரு சமுதாயத்தை. அந்த சமுதாயமும் அங்க இருக்காங்க, அவங்களுக்கு எந்த பேசிக் நீட்ஸுமே கிடையாது. இப்ப மகாராஜ் அங்க போய்
அவங்களுக்கு சாப்பாடு, பாத்ரூம் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்குறாங்க. தண்ணி இருக்காது, அந்த தண்ணி வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. நைட் ஸ்கூல் ஆரம்பிச்சு 140 பேர், ஒன்லி ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, அடல்ட்ஸும் வர்றாங்க, பெரியவங்களும் வந்து படிக்க வர்றாங்க. அப்புறமா அந்த ஸ்கூல் ஒரு பெரிய ஸ்கூலாக டெவலப் ஆகி கவர்மெண்ட் எதிர்த்து நடத்துகிறாங்க. அவ்வளோ எல்லா வசதியும் பண்ணி சுவாமிஜியோட வார்த்தையை வேத வாக்கமாக வாழ்ந்து காமிச்சு 1937 நினைக்கிறேன் அவரோட டயபெட்டிஸ் ரொம்ப சிவியர் ஆகி அந்த உயர்ந்த சுவாமிஜி சொன்னார்ல பரமஹம்ச நிலையை அடைவாருன்னு, அந்த நிலையை அடைஞ்சு அம்மா அம்மா அம்மான்னு சொல்லிக்கிட்டே அவரோட சமாதியில லீனம் ஆயிட்டார். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது நிச்சயானந்த மகாராஜ். நிச்சயானந்த மகாராஜ் வந்து மகாராஷ்டிரால பிறந்தவர். இவர் வந்து ரொம்ப ஏழை குடும்பத்துல பிறந்தவர். எல்லா லாங்குவேஜ் 7 லாங்குவேஜ் அவருக்கு தெரியுமா. சவுத் இந்தியன் லாங்குவேஜ் மோஸ்ட்லி தெரியும். அப்புறம் இங்கிலீஷ் ரொம்ப ஃப்ளூயண்டா இருக்கும். பட் வறுமையின் காரணமா அவருக்கு வந்து படிக்க முடியல. அவருக்கு வந்து வேலை தேடி போடுறாரு, வேலையும் கிடைக்கல. அப்ப அவர் என்ன பண்றாரு, மிலிட்ரியில அந்நியாரம் வேலை கிடைக்குது, மிலிட்ரியில போய் ஜாயின் பண்ணிடுறாரு. மிலிட்ரியில ஜாயின் பண்ணது ஒரு பெனிஃபிட் அவருக்கு. ஏன்னா ஊர் ஊரா டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. அத்தனை ஊர்ல இருக்கிற கோயில் குளம் எல்லாத்துக்கும் போய் அதோட ஹிஸ்டரி, தல புராணம் எல்லாத்தையும் படிச்சு அங்க இருக்கிற மக்களுக்கு அதை சொல்றாரு. அது இப்படி பண்ணிட்டு இருக்கப்ப அவருக்கு வெளிநாட்டுக்கும் போக வேண்டியதுக்கு ஒரு தடவை பர்மாவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. பர்மாலேருந்து திரும்பி வர்றப்பதான் சுவாமி நிரஞ்சனானந்த மகாராஜை பார்க்குறாரு. அப்போ நிரஞ்சனானந்த மகாராஜ் சுவாமிஜியோட கொள்கை, வேலூர் மட்டம் ஆரம்பிச்சது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. இவருக்கு வந்து அப்போ இவர் சுவாமிஜி குருமராஜோட லைஃப்பை படிக்க ஆரம்பிச்சாரு. சுவாமிஜியோட லெக்சர்ஸ் எல்லாத்தையும் மேகசின்ல படிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ இவருக்கு வந்து சென்னை பக்கத்துல ஒரு வில்லேஜ்ன்னு போட்டிருக்காங்க, அது எந்த கிராமம் தெரியல, அங்க போஸ்டிங் ஆகுது. அப்போ அவர் நியூஸ் பேப்பர்ல படிக்கிறாரு, சுவாமிஜி வந்து ராமநாதபுரத்துல இருந்து ட்ரெயின்ல கிராஸ் பண்றாருன்ட்டு. இவங்க இருக்கிற கிராமத்து பக்கத்துல ட்ரெயின் போகுது, பட் அந்த இடத்துல நிப்பாட்ட மாட்டோம்னு ரயில்வே மாஸ்டர் சொல்லிடுறாரு. ஆனா இவர் என்ன பண்றாரு, இவங்க எல்லாரும் சேர்ந்து, மக்கள் எல்லாரும் சேர்ந்து ரொம்ப கெஞ்சி கேட்குறாங்க. ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் எப்போ மாட்டேன்னு சொல்லிட்டாரோ எல்லாரும் ரயில்வே ட்ராக்ல படுத்துடுறாங்க. இதை பார்த்துட்டு ட்ரெயின் ஓட்டுற டிரைவர் நிப்பாட்டிட்டாரா, ரொம்ப தூரத்துல நிப்பாட்டி சுவாமிஜி ஒரு 3 நிமிஷம் வெளியே வந்து அவங்களுக்கு ஆசீர்வாதமும் அவங்க அன்புக்கு அடிமை அந்த கலங்கி அவங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனார். எல்லாரும் அதிலே திருப்தி ஆயிட்டாங்க. ஆனா நிச்சயானந்த மகாராஜ் அதுல திருப்தி ஆகலை. அவர் என்ன பண்ணாரு, இன்னும் சுவாமிஜி கூட இருக்கணுன்றதுக்காண்டி பணம் இல்லை, அதனால நடந்தே மெட்ராஸ்க்கு வர்றாரு. வர்றப்ப அவர் கடலோர பகுதியில வர வேண்டியது இருந்துச்சான். அப்ப பாக்குறாரு கடலோர மீனவர்கள் எல்லாம் விளக்கு பொருத்தி சாயந்திரம் ஆயிடுச்சு, எல்லாம் விளக்கு பொருத்தி அவ்வளவு விசேஷமா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவர் போய் கேட்கிறாரு, இன்னைக்கு என்ன விசேஷம் அப்படின்னோடனே, ஜெகத்குரு வந்திருக்காரு, அதை கொண்டாடுறோம் அப்படின்னாங்களாம். அவர் அந்த சந்தோஷத்துல என்ன பண்ணாரு, 7 கிலோமீட்டர் ரொம்ப தூரமா மெட்ராஸ்ல இருந்து போயிட்டாரு. அப்புறம் அன்னைக்கு நைட் ஸ்டே அங்க பண்ணிட்டு மறுநாள் காலையில திரும்ப கிளம்பி கேசல் கார்னர் ஐஸ் ஹவுஸ்க்கு வர்றாரு. அங்க வந்து பார்த்தா பெரிய வெள்ளம் மாதிரி மக்கள் திரண்டு இருக்காங்களாம் சுவாமிஜியை பார்க்கறதுக்கு. 5 மணி நேரம் லைன்ல நின்று சுவாமிஜியை பார்க்க போயிருக்காரு. எல்லாரும் சுவாமிஜியை நமஸ்காரம் பண்ணாங்க, சுவாமிஜி ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிட்டாங்க. அதுலயும் இவர் திருப்தியாடல. சுவாமிஜி பக்கத்துல அப்படியே மோஷன்லெஸ், அப்படியே ஆடாம அசையாம உட்காந்துருந்தாராம். எல்லாரும் தரிசனம் முடிஞ்சப்பறம் சுவாமிஜி கேட்குறாங்க, என்னப்பா நீ எங்க இருந்து வந்த, உன் பேர் என்ன, என்ன வேணும் உனக்கு, சாப்பிட்டியா, குளிச்சியா, எதுவும் எல்லாத்துக்கும் ஆன்சர் கொடுத்துருக்காரு. குளிக்கெல்லாம் சாப்பிடல, எதுவும் பண்ணல. அப்ப சுவாமிஜி அவருக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணி சாப்பிட்டு வரையும் மகாராஜ் திரும்ப போய் சொல்றாங்க, நிச்சயானந்த மகாராஜ் நான் உங்க கூட வந்துடுறேன், இனிமேல் என்னால இந்த மிலிட்ரி வாழ்க்கையில வாழ முடியாது அப்படின்னு. இல்ல நீ என்னை வந்து கல்கட்டால பாரு, இப்ப கிடையாதுன்ட்டு போயிடுறாரு. இப்ப மிலிட்ரி லைஃப் எவ்வளோ பங்க்சுவாலிட்டி, எவ்வளோ பர்டிகுலர், எவ்வளோ டிசிப்ளினான வாழ்க்கை. இவ்வளோ நாளும் அந்த வாழ்க்கையை அவ்வளோ டிசிப்ளினா அவ்வளோ பங்க்சுவலா வாழ்ந்தவர் இப்ப சுவாமிஜி அவர் மனசுக்குள்ள நுழைஞ்சிட்டதுனால அந்த வாழ்க்கையை வாழ முடியல அவரால். அவர் என்ன பண்றாரு, பங்க்சுவலா இல்லை, இவ்வளோ இது இவங்க ஆஃபீஸர்ஸ்க்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்கு. இவ்வளோ நாள் இவ்வளோ டிசிப்ளினா இருந்தவர் இப்ப ஏன் இவ்வளோ இன்டிஃபரண்டா இருக்காருன்னு சொல்லி அவருக்கு மனநோய் வந்துருச்சுன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, ஐஸ் வச்சு பார்க்குறாங்க, என்னென்னமோ வைக்கிறாங்க. தூங்குறவங்களா இருந்தா எழுப்பி விட முடியும், நடிக்கிறவங்களை எப்படி எழுப்ப முடியும். அவர் இன்னும் ஒஸ்டா அவர் ட்ரீட்மெண்ட் இது பண்ண ஆரம்பிக்கிற, இன்டிஃபரண்டா இருக்கையும் இன்க்யூரபிள் டிசீஸ், அதாவது இந்த நோய் குணமே ஆகாதுன்னு சர்டிஃபிகேட் கொடுத்துட்றாங்க. மிலிட்ரியில வந்து பாண்டு போட்டு உள்ளக்க போகணும் 25 வருஷம். இந்த 25 வருஷத்துல நடுவுல நம்ம வெளியேறவே முடியாது. அப்படி வெளியேறணும்னா அது கிரைம். இப்ப சுவாமி அதனாலதான் அவரால் வெளியேற முடியல. இப்ப அவங்க வந்து இது மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க, இந்த நோய் குணமாகாதுன்றதுனால அவரை நாங்க வெளியேற்றுறோம். ரொம்ப சந்தோஷமா வேக வேகமா லக்கேஜ் எடுத்துட்டு உடனே கல்கட்டா ஓடிடுறாரு. அங்க போய் பார்த்தா லஞ்ச் டைம். சுவாமிஜிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவர் ரெஸ்ட் சாப்பிட்டுட்டு படுக்க போயிருக்காரு.
ஆனா இவர் இவர் போய் சொல்றாங்க, இப்படி மகாராஷ்டிரால இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு டிசைபிள், உங்களை பார்த்தாராம் அப்படின்னு சொன்னோன்னே சுவாமிஜி சொல்றாங்க, அவரை சாப்பிட சொல்லி குளிச்சுட்டு சாப்பிட சொல்லி படுக்க சொல்லி நான் பாக்குறேன். சுவாமிஜியை பார்க்க வந்திருக்கேன், எனக்கு சாப்பாடும் தேவையில்லை, தண்ணியும் தேவையில்லை, நான் குளிக்கவும் மாட்டேன், ஒரு சொட்டு தண்ணி குடிக்க மாட்டேன், சுவாமிஜியை பார்க்குறவருக்கு நான் இங்கேயே உட்காந்துருக்கேன், நீங்க எல்லாம் போங்கன்ட்டாரு. அப்புறம் சுவாமிஜிட்ட சொன்னோடனே சுவாமிஜி திரும்ப பார்த்து சுவாமிஜி சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் போய் துறவு வாழ்க்கையில ஏத்துக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் சாப்பிட்டாராம். இப்ப சுவாமிஜியோட சேவையில அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. ரொம்ப குதிச்சு வேலை மிலிட்ரியில வேற இருந்துட்டு வந்திருக்காரு. ஒரு நாள் குருமராஜுக்கு பசுமாடு வாங்குறதுக்காண்டி ஏற்பாடு ஆகுது. அப்ப தட்சிணேஸ்வரத்துல வேலூர் மடத்துல இருந்து தட்சிணேஸ்வரம் மாடு வாங்க வரணும். அதனால இவர் சுவாமிஜி நிச்சயானந்தரை கூப்பிடுறாரு. இன்னும் 2 சாதுக்கள் போறாங்க, அப்புறம் பக்தர்களும் போறாங்க, நீ கூட போயிட்டு வா, ஆனா மாடோட கழுத்து கயிறை விட்டுறாத, மாடோட நீ திரும்பி வரணும் அப்படின்ற ஆதேசம் கொடுக்குறாரு. இவங்க மழை காலமா இருக்கு, அதனால போயிட்டு திரும்பி வர்றப்ப கொஞ்சம் இருட்டிடுது. படகுல கொண்டுடுறாங்க மாடை படகுல ஏற்றி கொண்டு வந்துட்டு இருக்கப்ப இருட்டிடுது, மழை வேற பெய்ய ஆரம்பிச்சிருச்சா, கரண்ட் சுழற்சி வர ஆரம்பிச்சிருச்சு, படகு ஆட ஆரம்பிக்கி என்ன ஆயிடுச்சு, மாடு மிரண்டு தண்ணியில குதிச்சிருச்சு. உடனே இவர் தான் கயிறை பிடிச்சிக்கிட்டு இருக்காரு, இவரும் சேர்ந்து குதிச்சிடுறாரு. குதிச்சுட்டு அப்படியே சுழற்சியில அடிச்சுட்டு போது இவங்க எல்லாரும் கத்துறாங்க, யாரு பேச்சையும் கேட்கல, சுவாமிஜி கயிறை விட்டுறாத, அவ்வளவுதான். அப்புறம் இவருங்க சுவாமிஜி நம்மள குரு வாக்கியத்துல நமக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா அடுத்தடுத்து நமக்கு எப்படி ஐடியா வரும்னு பாருங்க. மாடு அடிச்சுட்டு போகுது, வேகமா போகுது, இவர் கயிறை பிடிச்சிட்டே போறாரு, ஆனா சுழற்சியில நேரா போறாங்க, கங்கை கதையை மாற முடியல. உடனே அவர் என்ன பண்றாரு, கயிறை பிடிச்சிட்டு ஒரு கைத்து மாடு மேல தண்ணியை தெளிச்சுக்கிட்டே இருக்காரு. மாடு பார்க்க முடியல. அப்ப மாடை அவர் கரை பக்கம் சேர்க்கிறாரு. சேரா இருக்கு, கல்லு பலகை எல்லாம் போட்டு கஷ்டப்பட்டு அந்த மலையில மாடை தூக்கிட்டு வர்றாரு. இவங்கெல்லாம் சீக்கிரமா போய் சேர்ந்து சுவாமிஜிட்ட சொல்றாங்க, இப்படி நிச்சயானந்த மகாராஜ் மாடோட குதிச்சுட்டாரு, எங்க போனாருன்னே கண்டே பிடிக்க முடியலன்னு. சுவாமிஜி ரொம்ப டென்ஷனா இருக்காங்க, இவர் மாடோட நிக்கிறாரு. அப்ப சுவாமிஜி திட்டுறாரு, ஒரு மாடுக்காண்டி உன் உயிரை தியாகம் பண்ணுவ அப்படின்றாரு. அவர் சொல்றாரு, நான் மாடுக்காண்டி உயிரை தியாகம் பண்ணல, என்னோட குருவோட வாக்கியம் மாடு இல்லாம நீ வரக்கூடாதுன்னு, அந்த வாக்கியத்தை நான் நிறைவேற்றினேன் அப்படின்றாரு. அப்ப சுவாமிஜிக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமைப்படுறாரு. அப்புறம் சுவாமிஜிக்கு கல்கட்டால ஹாட் வாட்டர் கொஞ்சம் அது சுவாமிஜி வயிறு ஃபாரின்க்கெல்லாம் போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் மென்மையா இருக்கனால அது ஏத்துக்கிட முடியல. பாராநகர்ல இருக்கிற ஒரு கிணறுல சுவாமிஜிக்கு தண்ணி எடுத்துட்டு வரணும், அந்த பொறுப்பு இவருக்கு கொடுக்குறாங்க. இவர் டெய்லி காலையில கேன் எடுத்துட்டு பாராநகர் வருவாரு, தண்ணி எடுத்துட்டு திரும்ப போறாரு. ஒரு நாள் மிஸ்ஸஸ் ஜோசபின் மேக்லோட் பாக்குறாங்க, அவங்க ஃபாரினர்ஸ், அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுள் லைஃப்ல வாழ்ந்தவங்கள, அவங்களுக்கு இது ரொம்ப ஹார்ட்ஷிப் இவருக்கு கொடுத்துருக்காங்க, இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு பார்த்துட்டு அவங்க போய் ரொம்ப பரிதாபமா சொல்றாங்க, எதுக்கு ஒரு வேலைக்கு ஆள் வைக்கலாம்ல, ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வர்றீங்கன்னு. நிச்சயானந்த மகாராஜ் எப்படி கோவப்பட்டிருப்பாரு. அவர் சொல்ற ஃபூலிஷ் லேடி, சரி எனக்கு சேவை பண்ற பாக்கியத்தையும் நீங்க கெடுத்துட்ற. இப்ப அவருக்கு என்ன, இவங்களாட்டுக்கு போய் சுவாமிஜிட்ட சொல்லி தனக்கு சேவை கொடுக்காம போயிடுவாங்களோன்னு சொல்லிட்டு கோவத்துல ஃபூலிஷ் லேடி, இது எனக்கு பாக்கியம் கிடைச்சிருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்க ஒரு வேலைக்கு ஆள் வைக்க சொல்றீங்க, நல்லா திட்டி விட்டுறாரு. அந்த கோவம் அவங்களுக்கு, என்ன ஃபூலிஷ் லேடின்னு இப்படி சொல்லிட்டாரு, நான் பரிதாப தானே பட்டேன், அவங்களுக்கு ஹெல்ப் தானே பண்ண போனேன்னு இவங்களுக்கு ஆதங்கம். நேரா இவங்க சுவாமிஜிட்ட போய், உங்க டிசைபிள் எப்படி என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டான்னு பாருங்க, என்ன ஃபூலிஷ் லேடின்னு திட்டாரு அப்படின்னு சொன்னே சுவாமிஜி சொல்றாரு, யூ ஆர் இன் இந்தியா, நீங்க இப்ப இந்தியால இருக்கீங்க, இந்தியால குருக்கு சேவை பண்ற பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்காது, அந்த பாக்கியம் மிஸ் ஆயிடுமோன்ற கவலையில தான் அவங்க திட்டிருக்கான், அது தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி மறுநாள் ஜோசபின் மேக்ல போய் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. எப்ப நிச்சயானந்த மகாராஜ் நான் மன்னிச்சேன்னு சொன்னாங்களோ அது வரைக்கும் நின்றுட்டே இருக்காங்க. கடைசி அவர் கையெடுத்து கும்பிட்டு நான் மன்னிச்சுட்டேன், நீங்க இங்க இருந்து போங்கன்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. அப்புறம் இவர் அது என்னது இவ்வளவு சேவை பண்ணிட்டு இருக்காரு. இப்ப குருமராஜோட சுவாமிஜியோட மகா சமாதி ஆனதுக்கு அப்புறம் அவருக்கு வேலூர் மடத்துல இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, உடனே கிளம்புறாரு. சாரதானந்த மகாராஜ் சொல்றாரு, இப்பே நீ போகக்கூடாது, 1 மாசம் நீ இங்க இருந்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே 1 மாசம் இருக்காங்க. இருந்துட்டு அப்புறம் தீர்த்த யாத்திரை கிளம்புறாரு. கிளம்பி வர்றப்ப இன்னொரு வேலையும் பண்ணாரு கல்யாணானந்த மகாராஜ். எப்பெல்லாம் அலகாபாத்ல நடந்துச்சோ, கும்பமேளா நடந்துச்சோ, அதுலேயும் கேம்ப் போட்டு தீர்த்த யாத்திரிகள் அத்தனை மக்களுக்கும் சேவை பண்ணாரு. இப்ப கும்பமேளா நடந்துகிட்டு இருக்கு, கரெக்டா இவர் அலகாபாத்துக்கு போறாரு.
அங்க பார்த்தா ஒரு சாது, யங் சாது, எல்லாருக்கும் ஒருத்தரா இருந்து எல்லா பக்கமும் ஓடிக்கிட்டு இருக்கத பாக்குறாரு. உடனே இவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இப்படி சேவ் பண்ண முடியாது, இவரும் சேவ் மனப்பான்மை உடையவர் தானே. அப்ப அவருக்கு சுவாமிஜி ஒரு நாள் ஒரு வாக்கியம் சொல்லியிருப்பாரு, அது நினைவு வரும். நிச்சயானந்தா, ஒரு நாள் யார்கிட்டையும் கை வாங்கி எதுவும் சாப்பிட்றாத, அப்படி சாப்பிட்டீங்கனாலும் திரும்ப கொடு. உன்னால கொடுக்க முடியலையா, ஒரு மண்பானையில தண்ணி வை, அந்த தண்ணியவாது எல்லாருக்கும் தானமா கொடு. சாதுக்களோட வாழ்க்கை இப்ப கேள்விக்குறியா ஆகிக்கிட்டு இருக்கு. ஏன்னா எல்லாரும் பிச்சை எடுத்து சாப்பிட்டுட்டு சோம்பேறி ஆகிக்கிட்டு இருக்காங்க. அது சாதுக்களுக்குரிய மரியாதையும் குறைஞ்சிட்டு வருது. நீ அதை உயர்த்தி காட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த வாக்கியம் நினைவு வரையும் கல்யாணானந்த மகாராஜ் கூட அவருக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்டா இருந்து ஹெல்ப் பண்றாரு. இவர் என்ன பண்றாரு, இப்ப ஹரித்வார் கங்கலை கல்யாணானந்த மகாராஜ் பாத்துக்கிறாரு. ரிஷிகேஷ்க்கு இவர் போறாரு. 28 கிலோமீட்டர் காலையில கிளம்பிடுவாராம். மெடிசினை மட்டும் எடுத்துட்டு போவாரு. போய் மெடிசின் கொடுத்துட்டு அங்க இருக்கிற ஆசிரமங்கள்ல பிக்ஷை எடுத்து அங்க இருக்கிற சாதுக்களுக்கு கொடுத்துட்டு திரும்ப மத்தியானமா கிளம்பி 28 கிலோமீட்டர் நடந்து வருவார். அப்புறம் இவருக்கு இவ்வளவு தூரம் நடந்து போய் இவர் இப்ப பிக்ஷை எடுக்கிறாருன்றத தனராஜ்கிரி மகாராஜ் பாக்குறாங்க. பார்த்துட்டு நீங்க இவ்வளவு தூரம் போக வேண்டாம், நீங்க எங்க ஆசிரமத்திலேயே பிக்ஷை எடுத்துக்கோங்கன்னு சொல்லி அவருக்கு சொல்லிட்டு போறாரு. மறுநாள் வர்றாரு, பிக்ஷை கொடுக்குறாங்க. இவர் ஊருக்கு தீர்த்த யாத்திரைக்கு போறாரு தனராஜ்கிரி. அதனால அந்த பொறுப்பை புதுசா ஒரு மேனேஜருக்கு கொடுத்துட்டு போறாரு. அந்த இதுல அவங்களுக்கு ஃபண்ட்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கனால ஒரு லிஸ்ட் ஆஃப் சாதுக்களுக்கு மட்டும் அவங்க பிக்ஷை கொடுக்குறாங்க. அந்த பேர்ல நிச்சயானந்த மகாராஜ் பேரை எழுத மறந்துடுறாரு தனராஜ்கிரி. இவர் மறுநாள் பிக்ஷைக்காண்டி நிக்கிறாரு. அவர் இல்ல, உங்களுக்குலாம் கிடையாது, புதுசா இருக்கவங்களுக்குலாம் கிடையாது, எங்களுக்கு லிஸ்ட்ல இருக்கவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்போம். அடுத்த வாரத்தை ஒன்றும் சொல்லல, எனக்கு அவர் சொல்லியிருக்காரு நீ கொடுக்கல, எதுவும் சொல்லல. உடனே அடுத்த இடத்துக்கு போய் அங்க இருந்து என்ன பிக்ஷை கிடைக்குதோ அதை வாங்கி அங்க இருக்க மக்களுக்கு கொடுத்து அவரோட சேவையை இது பண்ணி டியூஷன் எல்லா இதையும் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எடுத்து அவருக்கு கேஸ்ட்ரிக் அல்சர் வந்துடுது. எதுலேயுமே பயப்படாம, அப்புறம் துறவு 2 பேரும் இவ்வளோ ஸ்ட்ராங் டிசைபிளா இருக்காங்கல்ல, அவங்க தன்னோட தொண்டு சேவை எதையுமே. கல்யாணானந்த மகாராஜ் அவ்வளோ குளிர்ல காட்டன் ட்ரெஸ் தான் போட்டிருப்பாராம், ஒரே ஒரு பெட்ஷீட் தான் மூடி இருப்பாராம். அந்த குளிர் பிரதேசத்துல கொசு ரொம்ப இருக்குமா, அதை மூடி கொசுவலை யூஸ் பண்ணுங்கன்னா அது ஆஸ்டரிட்டி கிடையாது, அது கம்ஃபர்ட் ஆயிடும்னு கொசுவலையும் யூஸ் பண்ண மாட்டாரு. அந்த மாதிரி கட்டர் தபஸ்யா பண்ணதுனால இவரோட ஹெல்த் ரொம்ப வீக் ஆயிடுது. கேஸ்ட்ரிக் அல்சர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. இவரும் என்ன பண்ணாரு, சுவாமிஜி சொன்னாருன்றதுக்காண்டி எந்த இடத்துக்கும் போகாம அங்க இருந்தே சுவாமிஜிக்கு தரிசனம் அவருக்கு 2 தடவை கிடைக்குது. 2 தடவை தரிசனம் கிடைச்சி அவர் கடைசி சுவாமிஜியோட போட்டோவை பார்த்துக்கிட்டே சுவாமிஜி கிட்ட லீன் ஆடுறாங்க. இப்ப நமக்கு குரு வாக்கியத்துல எப்படி இவங்கெல்லாம் வேத வாக்கியமா வச்சு நடந்திருக்காங்கன்றத பார்த்தோம். நீங்க எல்லாம் நினைக்கலாம் மகாராஜ் அதனால பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. இல்ல, நமக்கு ஒரு மோர் விக்கிற பெண்ணுக்கும் எப்படி ராமானுஜர் மூலமா அருள் கிடைச்சதுன்றத சொல்லி முடிச்சிடுறேன். ராமானுஜர் திருப்பதியில கீழ் திருப்பதியில தன்னோட சீடர்களோட உட்காந்து சீடர்களுக்கு பாடம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது வெயில் காலம், ரொம்ப வெயில் அடிக்குது. சீடர்களுக்கு எல்லாம் பாடம் சொல்லிக்கிட்டு இருக்கப்ப அவங்களுக்கு தண்ணி தாகம் எடுக்கிறதுக்கு தண்ணி கூட அங்க இல்லை. ஆனா குருவை இவ்வளோ ஆழ்ந்து அவர் கிளாஸ் எடுக்கிறப்ப அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு என்ன பண்ணிடுறாங்க, அவர் அவங்க கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு மோர் விற்கிற பாட்டி வர்றாங்க. இத்தனை பேரையும் ஒன்னா பார்க்கையும் தனக்கு வியாபாரம் இங்கேயே ஆயிடும், வெயில் காலத்துல வேற எங்கேயும் போக வேண்டாம், இங்கே மோரை வித்துடலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்துட்டு மோர் மோர் மோர்ன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்ப சீடர்களுக்கு சும்மாவே தண்ணி தாகமா இருந்துச்சு, இப்ப மோரை பார்க்கையும் அவங்களோட தாகம் இன்னும் கூடியிருது. அப்ப அந்த பாட்டியும் போகவே மாட்டேது. ராமானுஜருக்கு புரிஞ்சிருது சீடர்களோட தாகத்தை, இவர் தான் குருவாச்சே. உடனே கண் செய்கையிலால சொல்றாரு, நீங்க எல்லாம் போய் மோர் குடிச்சிட்டு வாங்கன்னு சொல்றாரு. உடனே இவங்க எல்லாரும் போய் எவ்வளவு வேணுமோ மோர் குடிச்சு அந்த மோர் பானை காலி ஆயிடுச்சு. சரி, எல்லாரும் கிளாஸ்க்கு உட்காந்துட்டாங்க. யாரும் பணம் கொடுக்கணுன்றது யாருக்குமே நினைப்பொருல. அந்த பாட்டி நின்றுக்கிட்டே இருக்காங்க. உடனே ராமானுஜர் சொல்றாரு, அந்த பாட்டிக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு. எனக்கு பணம் வேண்டாம். அப்புறம் என்னம்மா நிக்கிற, பணம் வேண்டாம்னா கிளம்பு, அல்லது பணத்தை வாங்கிட்டு கிளம்பு. இல்லை, எனக்கு பணம் வேண்டாம். அப்போ உனக்கு என்னதாமா வேணும் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு பரமபதம் வேணும்னு. பரமபதம் நான் கொடுக்க மாட்டேன், மேலே வெங்கடாச்சலபதி இருக்காரு, அவர்கிட்ட போ, அவங்க கொடுப்பாங்கன்னு. அவர்கிட்ட நிறைய தடவை சொல்லிட்டு அவர் என் பேச்சை காதுலயே வாங்க மாட்டாரு அப்படின்னு. அவர் தாமா கொடுப்பாரு, நீ அவர்கிட்ட தான் போகணும். இல்லை, அவர் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. அப்போ என்ன செய்யணும்னு, எனக்கு உங்க மேல பரிபூர்ண நம்பிக்கை இருக்கு, நீங்க எனக்கு லெட்டர் எழுதி கொடுத்தீங்கன்னா அவர் கண்டிப்பா கொடுப்பாரு அப்படின்னு
போகவே மாட்றாங்க. எவ்வளவோ புரிய வச்சு எல்லாம் பண்றாங்க. அவங்களோட நம்பிக்கைக்கு அடிமை வந்து கடைசி மோருக்கு பணமும் கொடுக்கணும். சரி இப்ப எப்படியாவது அனுப்பிதான் ஆகணும்னு சொல்லிட்டு, அப்ப எனக்கு லெட்டர் கொடுங்கன்னு கேட்கையும் ஓலைச்சுவடி எடுத்துட்டு வர சொல்றாரு சீடர்களை. உடனே சீடர்கள் வந்து ஓலைச்சுவடி எடுத்துட்டு வந்து எல்லாருக்கும் இப்ப கியூரியஸ், இவர் என்ன எழுத போறாரு அப்படின்ட்டு முதல்ல முகவரி 2 அட்ரஸ்ல வெங்கடாச்சலபதி ஏழுமலைன்னு எழுதுறாரு. ஃப்ரம் அட்ரஸ்ல ராமானுஜர் கீழ் திருப்பதின்னு எழுதுறாரு. எழுதி அவங்ககிட்ட உள்ளக்க இந்த பெண்ணுக்கு, மோர் விற்கிற பெண்ணுக்கு பரமபதத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி பெருமாள்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி லெட்டர் கொடுத்தாச்சு. இப்போ அந்த லெட்டரை எடுத்துட்டு இவங்க போயிட்டாங்க. போனா வெயில் காலம், அந்த நேரத்துல மலையில ஏறுறாங்க, கல்லு முள்ளு எல்லாம் இருக்கு. ஒன்னே நினைக்கல, அந்த லெட்டரை இப்ப போய் பெருமாள்கிட்ட கொடுத்து பரமபதத்தை அடையணும். அவங்களோட குறிக்கோள் அது ஒண்ணுதான். போறாங்க, கரெக்டா திருப்பதி பெருமாள் கோயில் திறந்திருக்கு. போனா பட்டர்கிட்ட போய் கொடுக்குறாங்க. அவர் என்னம்மா லெட்டர், எல்லாரும் பூ பழம் துளசி மாலை வாங்கிட்டு வருவாங்க, நீ இல்லை என்னத்தையும் ஓலைச்சோடி எடுத்துட்டு வந்திருக்க அப்படின்னு சொன்னோன்னே இது யார் கொடுத்தது அப்படின்னு கேட்குறாங்க. ராமானுஜர் கொடுத்ததுன்னு சொன்னோன்னே அவங்க பயபக்தியோடு அதை வெளியில வந்து வாங்கினாங்களாம். வாங்கி கருவறைக்குள்ள போவதான் செஞ்சாங்களாம். பெருமாள் வலது கையில இருந்து அந்த ஓலைச்சுவடியை எடுத்து படிச்சாராம். படிச்சு அடுத்த நிமிஷம் விஷ்ணு தூதர்கள் வந்து அவங்களுக்கு வந்து வைகுண்டம் கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்ப இது வந்து அதாவது நம்மளையும் பரமாத்மா கூட இணைக்கிறது வந்து பாலமா, ஜீவாத்மானா நம்ம, பரமாத்மானா இறைவன். அந்த பாலமா இருக்கிறது வந்து குரு தான். சரி, இப்ப நமக்கு அவங்களுக்கு போல கொடுத்துட்டாங்க, நமக்கு என்ன கொடுக்கலாம்னு நீங்க கேட்டிருக்கலாம்ல, கேட்குறீங்களா? நான் அதுக்கு ஆன்சர் கொடுக்குறேன். நமக்கு வந்து குரு என்ன கொடுத்துருக்காங்க? தீட்சை மந்திரம் கொடுத்துட்டாங்க. அந்த பாட்டி எப்படி அந்த ஓலைச்சுவடை எடுத்துட்டு நம்பிக்கையோட அந்த மலை மேல கல்லும் முள்ளையும் காலுக்கு மெத்தையா நினைச்சிட்டு ஓடி போச்ச பரமபதம்ட்டு, நம்மளும் இந்த மந்திரத்தை மட்டும் எடுத்துட்டு நம்ம வாழ்க்கையில வர்ற சுழற்சிகள் அத்தனையிலையும் இந்த மந்திரத்தை பிடிச்சிட்டு போனோம்னா நமக்காண்டி அம்மா வலது கையை நீட்டி காத்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா நம்மளும் அந்த இறைநிலை அடையும்.